பிரேஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை பற்றி ஒரு காரியத்தை நம்ம இந்த நேரத்தில் தியானிக்கலாம். முதலாவது அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து கானா ஊரில் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு சம்பவத்தை, அதில் ஒரு காரியத்தை மட்டும் இந்த நேரத்தில் நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த வசனத்தில் பாருங்க, திராட்சரசம் இல்லை, குறைவு பட்டுருச்சு. இப்போ வெளியே இருக்கிற 6 கற்சாடிகளை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த கற்சாடிகள் எல்லாம் 2-3 குடம், ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்க கற்சாடிகள். அப்போது இந்த இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு சொல்கிறாரு வேலைக்காரர்களை பார்த்து, இந்த கற்சாடிகளில் தண்ணீர் ஊற்றுங்க. அப்போ இதுக்கு முன்பாக அற்புதம் நடந்ததில்லை, இதுதான் முதல் தடவை. வேலைக்காரர்கள் என்ன செய்தாங்க? இயேசு சொன்ன காரியத்தை நிறைவாய் செய்தார்கள். ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எந்த நம்பிக்கையும் கிடையாது. இதற்கு முன்பாக எதையும் பார்த்ததில்லை, அதிசயத்தை பார்த்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை முழுவதுமாக செய்தார்களாம். அந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிறைய நிரப்பினார்கள். ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கல, நிறைய நிரப்பினார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, அதை நிறைவாய் செய்யும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.